வணக்கம். நான் மருத்துவர் கல்பனா, அரசு மருத்துவர். தலைமை அரசு மருத்துவராக இருக்கேன். பொன்னேரி அரசு மருத்துவமனையில் இருக்கேன். இப்போ இந்த கோடை காலம் தான் நம்மளை எல்லாத்தையும் அச்சுறுத்துறதா இருக்குது. ஏன்னா சும்மா இப்போ இந்த மார்ச்லேயே இவ்வளோ ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏப்ரல் வந்துச்சு, ஏப்ரலில் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. இது எப்படி நம்ம இதுலேருந்து நம்ம கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம்? ஏன்னா இது வந்து நிறைய நமக்கு நிறைய பக்க விளைவுகளை உண்டு பண்ணும் இந்த சன்னில் போகிறது. ஸோ முதல்ல நாம் வந்து நம்ம பாடிக்கு என்ன நடக்கும், நம்ம ஒவ்வொரு சிஸ்டம்ஸுக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதற்காக நமது அரசாங்கம் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கு, நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க, எந்த மாதிரி நமக்கு மக்கள் இவங்க எல்லாத்துக்கும் சென்று அடையிறதுக்கு அவங்க என்னென்ன எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நாங்கள் அதை உங்களிடம் எடுத்து வருகிறோம் அப்படின்றத பற்றி நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இது வந்து இப்போ வந்து நிறைய தண்ணி, மெயின் வந்து நிறைய நீர் குடிக்கணும். காய்கறிகள் சாப்பிட்லாம், நீர் சத்து இருக்கிற மாதிரி இளநீ குடிக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் எல்லா கவர்மெண்ட் மருத்துவமனையிலையும் ஓஆர்எஸ் சத்து பாக்கெட் மருந்து இருக்குது. ஓஆர்எஸ் அப்படின்ற ஒரு சால்ட் இருக்கும். ஏன்னா நிறைய அதீதமாக நம்ம பாடியிலேருந்து வேர்வை வர வர வெயிலில் நம்ம பாடியில் இருக்கிற சத்து கம்மியாகும். இப்போ வயசானவங்க இருந்தாங்கன்னா வயசானவங்களுக்கு பேசிக்காக சத்து கம்மியானால் அவங்களுக்கு மயக்கம் வரலாம், அல்லது அவங்க இன்னும் நினைவே தடுமாறி போகலாம். நம்ம அதை நினச்சிப்போம், வேறு ஏதாச்சும் நினச்சிப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரூல் அவுட் பண்ணணும்னா இந்த சால்ட் இல்லாமல் தான் இருக்குது. அதனால் இப்போ எல்லா பிஹெச்சிஸு, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு, தாலுக்கா ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே ஓஆர்எஸ் சென்டர் அப்படின்னு கவர்மெண்ட் ஒன்று வச்சுருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அதை பற்றி இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பொதுமக்கள்கிட்ட தெரிவிக்கிறது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது. என்னுடைய கடமை அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்புறம் இதுலேருந்து எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? நிழல், ரொம்ப வெயிலில் அத்தியாவசியம் இல்லாத வேலைக்கு தயவு செஞ்சு போக வேணாம். அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுனாலும் இதை பாருங்கள், என்கிட்ட எப்போ பாரு ஒரு பாட்டில் நானே வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாட்டில் தண்ணி, எப்போ பாரு தண்ணி, எங்கே வேணாலும் ஆர்ஓ வாட்டர் கிடைக்குது இப்போ. ஸோ தண்ணி வந்து தயவு செஞ்சு குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க மினிமம். அதுக்கப்புறம் சப்போஸ் ஒரு பேஷண்ட் ஒருத்தர் நம்ம கூட நடந்து வந்துகிட்டே இருக்காரு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு, நல்லா ஸ்வெட் ஆகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் இப்போது இந்த காலகட்டத்தில் நமக்கு மைண்டில் வர்றது ஒருவேளை ஹீட் ஸ்ட்ரோக்காக இருக்கலாமா, ஹீட்னால் அவர் இப்படி இருக்கலாமா அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த சூடான இடத்துலேருந்து உடனடியாக அவரை அப்புறப்படுத்திடணும். கொஞ்சம் நிழலான இடத்துக்கு கொண்டு போயிடலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஏசி இருக்கிற மாதிரி இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடலாம். அப்போது அவங்க எப்படி அவங்களோட சட்டையெல்லாம் கழட்டி தண்ணி நிறைய ஊற்றி விடலாம். அவங்க மேலே தண்ணி ஊற்றினா அது சில்லுன்னு ஆகிடும். அப்போ இந்த சூடு வந்து தனியும். அதுக்கப்புறம் சும்மா ஹாட் வாட்டர் ஒரு துணியில் வந்து தண்ணியை முக்கி அவரோட அக்கல், முகம், இந்த பின்னால் இங்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்டே இருந்தாலும் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து கம்மியாகும். நார்மலாக வேறு என்ன பண்ணலாம்? இந்த காலகட்டத்தில் கிடைக்கிற தர்பூசணி பழங்கள் அப்போ நிறைய கிடைக்குது, அது நமக்கு ஈஸியாக வாங்குகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பழ வகைகள் அது மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கணும். உப்பு கலந்த தண்ணி குடித்தா இன்னும் நல்லது. தயவுசெய்து உங்களுடைய அரசாங்க மருத்துவமனைகளை போய் பாருங்கள். அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல ஓஆர்எஸ் கார்னர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் வந்தவங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கும் 2 படுக்கைகள் போட்டு எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கூட ஏதாச்சும் மயக்கம் வந்தால் ரூல் அவுட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க டாக்டர் போய் எனக்கு ஏதாச்சும் ஹீட்னால் ப்ராப்ளம் வருதாலும் கேட்டுக்கோங்க. இதை பற்றி நம்ம அவேராக இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நன்றி.